பெருநாய் தொல்லைகளை கட்டுப்படுத்துவது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் மாரிச்சாமி இணைகிறார். முழு தகவல்கள் என்ன மாரிச்சாமி, விவரிங்க. தமிழகத்தில் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்து வருகிறது. அதனை கட்டுப்படுத்த உத்தரவிட வேண்டும் என மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கு ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை மற்றும் விலங்குகள் நலத்துறை செயலாளர் மற்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் உரிய பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதுபோக சென்னை உயர் நீதிமன்ற வளாகம் மற்றும் மதுரை உயர் நீதிமன்ற வளாகத்திலும் நாய்கள் தொல்லை அதிகரித்துள்ளது. இதே நிலைதான் தமிழகத்தில் உள்ளது. என்ன செய்வது என நீதிபதிகள் தங்களது வேதனையை தெரிவித்திருக்கிறார்கள். மதுரையைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கு ஒன்றினை தாக்கல் செய்கிறார். அதில் தமிழகத்தில் தெருநாய்க்கள் தொல்லை அதிகரித்துள்ளது. குழந்தைகள், இளைஞர்கள், முதியவர்கள் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே இதை கட்டுப்படுத்த உத்தரவிட வேண்டும் என கேட்டிருந்தார் தனது மனுவில். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி ஆகியோர் கொண்ட அமர்வு, உயர்நீதிமன்ற வளாகங்களிலேயே நாய்கள் சுற்றித் திரியும் நிலை இருக்கிறது. அதையே கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. ஆனால் தமிழகம் முழுவதும் இதே நிலைதான் உள்ளது என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, விலங்குகள் பாதுகாவலர் என்ற போர்வையில் மற்றொரு தரப்பினர் விலங்குகள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என தெரிவித்து வருகிறார்கள். ஆகவே இந்த வழக்கு தொடர்பாக ஒன்றிய அரசின் சுற்றுச்சூழல், சுகாதாரத்துறை மற்றும் விலங்குகள் பாதுகாப்பு நலத்துறை செயலாளர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் உரிய பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை 2 வாரத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.